வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அந்த விஷயம்னு பார்த்தா, கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் டைவர்ஸ் வழக்குகள் பல்வேறு நீதிமன்றங்கள், அதாவது குறிப்பாக 40 குடும்ப நல நீதிமன்றங்களில் 33,000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. எதற்கு இது மாதிரி, அதாவது சென்னை, மதுரை, திருச்சி, கோவை போன்ற பெரும் நகரங்களில் பார்த்தோன்னா, நம்ம நாகரிகம் அடைந்து வருகிற காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளியில் தெரியும் பொழுது, இது எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், பல்வேறு வழக்குகள், அதாவது இதில் முதல்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம் இந்த டிவோர்ஸ் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதில் மகாராஷ்டிரா மாநிலம் இந்தியாவில் முதலாவது இடத்துல இருக்குது. தமிழகம் அதில் 6வது இடத்துல காணப்படுது. 6வது இடத்துல காணப்படுதுன்னா, இன்றைக்கி கடந்த 2024 மட்டுமே பார்த்திங்கன்னா பல ஆயிரம் வழக்குகள் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்ற ஒரு தகவல் வருது இந்த 40 குடும்ப நல நீதிமன்றத்தில். அது இல்லாமல் சென்னையில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஏற்கனவே 4 குடும்ப நல நீதிமன்றங்கள் இருந்துச்சு. இப்போ அதை 8 ஆக்கியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 நீதிமன்றத்தை புதுசாக உருவாக்கியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வழக்குகள் தாக்கலாகி கொண்டே இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் ஒரு பெரிய ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே அரேஞ்ச்டு மேரேஜ், லவ் மேரேஜ், அப்புறம் இப்படிப்பட்ட விஷயங்களில் மக்கள் முன்னேற்றம் அடைஞ்சு போயிட்டுருக்காங்க. ஏன்னா கேட்டால் நிறைய திருமணங்கள் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா 3 மடங்கு விவாகரத்து வழக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற புள்ளிவிவரம் சொல்லுகிறது. அதே போல் குறிப்பாக பார்த்தா 60% இந்த விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா மனைவிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நம்மக்கிட்டேயும் நிறைய விவாகரத்து வழக்குகள்லாம் வரும். ஆனால் இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு வழக்குலையுமே விவாகரத்து வாங்கி கொடுத்ததே கிடையாது. ஏன்னு கேட்டால், ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது ஒரு சில வழக்குகள் என்னன்னு கேட்டால் 2 பேருமே ரொம்ப ப்ரெஷர் பண்ணி 2 மியூச்சுவலாக பெட்டிஷன் போடணும், எங்களால் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணி ஒரே அட்வொகேட்டை ப்ரெஷர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் பெட்டிஷனை போட்டு மியூச்சுவல் பெட்டிஷன் ஃபைல் பண்ண பிறகும் கூட பேச்சுவார்த்தை பண்ணி ஏதோ ஒன்று செட்டில் ஆகி போவோம், 2 பேரும் சேர்ந்து இருந்தால் நல்லது தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு சிலர் நெருக்கடி கொடுத்து எனக்கு மியூச்சுவலில் டைவர்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மியூச்சுவலாக பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதோ அந்த மனைவிக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணி அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் நேரடியாக இந்த மாதிரி காரணங்களுக்காக வருகின்ற பொழுது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா, இரவு தினசரி செல்ஃபோன் பயன்படுத்துகிறாரு கணவர். அந்த செல்ஃபோனை 24 ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒருத்தர் பார்த்திங்கன்னா அதில் ரம்மி கேம் ஆடிக்கிட்டே இருக்கார். இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் வருது. ஒரு சிலர் என்ன கேட்டால் தினசரி வீட்டுக்கு லேட்டாக வராரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள், சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள். ஒரு விஷயத்தை சொல்லப்போனால், இப்போ குடும்ப நல நீதிமன்றத்தில் ரெகுலராக வராங்க இல்லையா வழக்கு நடத்துகிறவங்க, அவங்களாம் உட்காந்து பப்ஜி விளையாடுறாங்க. ரெகுலராக ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க இல்லையா, அப்படின்போது பப்ஜி விளையாடக்கூடிய அளவில் அவங்க மனநிலை மாறி இருக்கிறது. இன்றைக்கி நிறையா படிச்சிருக்கோம், நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கும், உலகத்தில் எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னு நம்ம வெளியில் சொல்லிட்டாலும் கூட, இந்த குடும்ப நல நீதிமன்றத்திற்கு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா அடித்து மண்டையை உடச்சி 10 குழந்தை 12 குழந்தைலாம் இருந்துச்சு. அவங்களாம் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துக்கு போல பெரிய அடிதடி சண்டைகளாகவும் பிரச்சனைகளாகவும். ஆனால் இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்குகள் பார்த்திங்கன்னா 3 மடங்கு அதிகம். அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு 3 மடங்கு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2014 பார்த்திங்கன்னா 2000த்திற்கும் குறைவான விவாகரத்து வழக்கு தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 2024 மட்டுமே 5500 விவாகரத்து வழக்குகள், நான் சொல்கிறது தமிழகத்தில் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் குறிப்பாக பல்வேறு மாநிலங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கல்வி வளர்ச்சியில் முன்னேற்றமடைந்த மாநிலங்களாக இருக்கட்டும், அதே போல் பொருளாதார ரீதியாக வசதியாக இருக்கிற மாநிலங்களாக இருக்கட்டும், எல்லா மாநிலம், இப்போ மகாராஷ்டிரா எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவிலே அதிக செழிப்பாக இருக்கிறவர்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா பார்க்கப்படுகிறது. நிறைய பணப்புழக்கம் இருக்குது. ஆனால் மகாராஷ்டிராவில் பார்த்தா தொடர்ச்சியாக விவாகரத்து வழக்குகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் கர்நாடகா மாநிலம். அந்த கர்நாடகா மாநிலத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் வெல் எஜுகேட்டடுன்றோம், எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியுன்றோம். ஆனால் விவாகரத்து வழக்குகள் அங்கேயும் அதிகம் தாக்கல் செய்யப்படுகிறது. 3வது இடத்துல உத்தரப்பிரதேசம், 4வது இடத்துல வெஸ்ட் பெங்காலும், 5வது இடத்துல டெல்லியும், 6வது இடத்துல தமிழ்நாடும் இருக்குது.
தமிழ்நாடு அப்படின்றது வந்து ஒரு பகுத்தறிவு மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு சைடில் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. வரிசையாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. சிறு வயதிலேயே இன்னொரு புள்ளிவரம் என்ன சொல்லுது தெரியுமா, 25லேருந்து 35 வயது வரை இருக்கிறவங்க வந்து 50% பேர், அதாவது 25 வயசுலேருந்து 35 வயசு வரை இருக்கிறவங்க 50% பேர் விவாகரத்து கேட்டு நீதிமன்றங்களில் நாடி இருக்கிறாங்க. 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து 35% பேர். அதே போல் 35 வயது அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 15%, மொத்தம் 100%. அப்போ எந்த ஏஜில் குட்டி சின்ன வயசில் அதாவது 18 20 வயசில் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓட்டிட்டு என்ன பண்ணுறான்னா 6 மாதம் 8 மாதத்தில் என்ன பண்ணால் மனக்கசப்பு ஏற்படுது. ஒரு பக்கம் வேலைக்கு போக மாட்டேறான், படாடோபமாக ஆளை வெளியில் பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. அது மாதிரியாக நிறைய விஷயங்கள் நாடு முழுவதும் இது நடக்குது. இப்போ தான் நான் சொல்லிட்டேன், 6 மாநிலங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இது இந்தியா முழுக்க இருக்க எல்லா மாநிலங்களும் எடுத்தோன்னா இந்த பிரச்சனை, இந்த விவாகரத்து வழக்குகள் வந்து குவிந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்காமல், அதாவது இந்த ஃபோன் பயன்பாடை வந்து நம்ம குறைக்கின்ற பொழுது வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறுறோம். அதே போல் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஒரு நாள் 2 நாளில் பேசி முடிக்க வேண்டிய கருத்து வேறுபாடுகளை அடுத்த கட்டம் ஒரு வழக்கில் நம்ம பார்க்கின்ற பொழுது என்ன பண்ணோன்னா, மனைவி வீடு வந்து கணவன் வீடை வந்து வீடு புகுந்து அடித்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்க சேர்ந்து வாழ முடியும்? அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரிவெஞ்ச் எடுத்து இவங்க ஒரு கேஸை போட்டு அவங்க ஒரு கேஸை போட்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நடுவில் வந்து குழந்தைகள் படுகின்ற பாடு இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய ஒரு பாடாக இருக்கிறது. இதை யாரை பார்த்துக்கிறது? ஒரு பக்கம் மெயின்டெனன்ஸ் கேஸ் இருக்கும், ஒரு பக்கம் அடாப்ஷன் இருக்கும், ஒரு பக்கம் கஸ்டடி இருக்கும். இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து இந்த நீதிமன்றங்களில் வந்து நிலுவையில் இருந்து கொண்டு தான் இருக்குது. குறிப்பாக விவாகரத்து வழக்குகளை பொறுத்தவரையில் கேட்டால் சின்ன அதாவது பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனைகள், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இது எல்லாத்தையும் அங்கேயே பேசி முடிக்காமல் பலர் இன்றைக்கு காதல் திருமணம் செய்திருந்தாலும் கூட அவர்களால் சகித்து கொள்ள முடியல. மானை தேனை பொன்மானை எல்லாம் முன்னாடி பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன வார்த்தை, அந்த வார்த்தையை பெருசாக்கி அந்த ஃபேமிலியை பற்றி பேசுகிறது, பொண்ணு ஃபேமிலியை பற்றி பேசுகிறது, பையன் ஃபேமிலியை பற்றி பேசுகிறது, அவங்கள வந்து கீழ்த்தரமாக வந்து ட்ரீட் பண்ணுறது, இப்படி பேசும்பொழுது அது வந்து என்ன கேட்டால் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி விவாகரத்து வரையும் கொண்டு வந்துடுது. இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம வந்து 6வது இடத்துல வந்து தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பது வேதனையான ஒரு விஷயம். 60லேருந்து 70% பேர் வந்து பார்த்திங்கன்னா மனு தாக்கல் செய்கிறவர்கள் பெண்களாக இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. இன்றைக்கி 40 குடும்ப நல நீதிமன்றங்கள் தமிழகத்தில் இருந்தாலும் கூட இப்போ வந்து 33,000 வழக்குகள் நிலுவையில் தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகளாக தேக்கமடைந்திருக்கிறது. பல்வேறு வழக்குகள் இப்போ 2024 பல வழக்குகளில் வந்து தீர்வுகள் காணப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் கூட இது வந்து அதிகமான ஒரு கணக்காக தான் பார்க்கப்படுது. ஆகவே சின்ன விஷயங்களை எடுத்துகிட்டு போயிட்டு, அதில் இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும். இந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் குடும்ப நல வழக்குகள்லாம் வரும்பொழுது என்ன கேட்டால், இப்போ கணவனுக்காக அப்பியர் ஆகிறாங்க, மனைவிக்காக ஒரு வழக்கறிஞர் அப்பியர் ஆவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த வழக்கை வந்து இவங்களை எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய கவனம் 90% அதில் தான் கவனம் சேர்த்தணுமே தவிர, பல வழக்குகள் நம்ம பார்க்குறோம் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடக்குது. மிஸ்யூஸ் இந்த சென்ஸ் என்ன கேட்டால், அவங்கள வந்து தவறாக வழி நடத்தி நீங்கள் வந்து சண்டை போடுங்க, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோட வர்றவங்கள பயங்கர சண்டை வெறியோடு ஆக்கி விடுற டீமெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன், நேரடியாக நான் பார்த்தனால சொல்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நம்மளுடைய மாநிலம் வந்து ஒரு பகுத்தறிவு மாநிலம், நிறைய பேர் படிச்சிருக்கோம், எல்லா விஷயங்களும் தெரியணும் பொழுது இந்த மாதிரி விவாகரத்து வழக்குகளில் நம்ம ரொம்ப முன்னோக்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். 10 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆகவே அவைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப பொறுமையை கையாளணும், அதாவது சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளணும். எடுத்தங்கவுத்துன ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது தான் இன்றைக்கி பலருடைய வாழ்க்கை வந்து நீதிமன்றங்களை நோக்கி போயிட்டுருக்கு. அதை தடுப்பது நம்ம கையில் தான் இருக்குது. ஆகவே பொறுமையை கையாளுங்கள். கணவன் மனைவி விவகாரத்தில் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிக சீக்கிரத்தில் நம்ம ஒரு வெற்றி அடைவோம். நன்றி, வணக்கம்.